இதுக்கு பதில் சொல்லுங்க சார். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா எத்தனை கேலரி எரிக்கப்படும் தெரியுமா உங்களுக்கு? 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். புரிஞ்சுதா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்களுக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த உலகத்துல நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் நடத்தினாங்களா? இல்லை இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? இந்த உலகத்தில் கேட்குற யாராவது பண்ணியிருக்காங்களா? சொல்லிடுங்க, பதில் சொல்லுங்களா. இந்த உலகத்தில் சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? இல்லை சொல்லுங்களா. இல்லை இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களா. இது என்னது? நாவல் பழம். இது என்னது? ஆவாரம் பூ. இது என்னது? கரிஞ்சீரகம். இது என்னது? கறிவேப்பிலை. இது என்னது? வெந்தயம். இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸ். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது இந்த வயரை குறைச்சாங்களா? சொல்லுங்களா. நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த 4ம் எதனால வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. நீங்கள் நிறைய பேர் இன்சுலின் வாழ்க்கை ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்காங்க. டெய்லி 8 மாத்திரை 15 மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களாம் இருக்காங்க. கேட்டு பாருங்களேன். இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் வச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். எதை மறந்துடாதுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. சரியா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். எஸ் மறந்துடாதுங்க, ஓகேவா? லைக் பண்ண மறந்துடாதுங்க. ஸ்டே டியூன், ஷேர் பண்ணுங்க, ஓகேவா?